திமுக அரசின் தவறான முழுமையற்ற தகவல்களால் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக அண்ணாமலை கூறியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். அரிட்டாபட்டி சுற்றுவட்டார பகுதியில் டங்ஸ்டன் சுரங்க ஆலை அமைப்பதற்கான உரிமம் மத்திய அரசு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த உரிமம் வழங்கப்பட்டதற்கு காரணமே தமிழக அரசுதான் என்று குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று கூட உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அரசினர் தனி தீர்மானத்தை கொண்டு வர இருக்கின்றது. அதன்படி மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்க ஆலை அமைப்பதற்கான உரிமத்தை வழங்கியுள்ள மத்திய அரசு அதை கைவிட வேண்டும் எனவும் டங்ஸ்டன் போன்ற கனிமங்களை எடுப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசினுடைய அனுமதியை மத்திய அரசு பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானத்தை கொண்டு வர உள்ள நிலையில் இங்கு தமிழகத்தில் டங்ஸ்டன் சுரங்க ஆலை அமைப்பதற்கான உரிமம் வழங்கப்பட்டதற்கு தமிழக அரசினுடைய செயல்பாட்டே காரணம் என்று குற்றம் சாட்டி தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதன்படி திமுக அரசின் தவறான முழுமையற்ற தகவல்களால் தான் மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி நாயக்கர்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் டங்ஸ்டன் சுரங்க ஆலை அமைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு தான் கடிதம் எழுதியதோடு மட்டுமல்லாமல் மதுரை அரிட்டாபட்டி நாயக்கர்பட்டி கவட்டையம்பட்டி எட்டிமங்கலம் வல்லாலப்பட்டி அரிட்டாபட்டி கிடாரிப்பட்டி நரசிங்கப்பட்டி உள்ளிட்ட கிராமங்கள் உள்ள பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது குறித்து தொலைபேசியிலும் தான் கிஷன் ரெட்டி அவர்களிடம் பேசியிருப்பதாகவும் தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான முடிவை கைவிட வேண்டும் என்று தான் வலியுறுத்தி கேட்டுக்கொண்ட நிலையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான முடிவை கைவிடுவதை குறித்து பரிசீலிப்பதாக மத்திய அமைச்சர் தன்னுடன் உறுதியளித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது குறித்து திமுக அரசு தெரிவித்த தகவல் அடிப்படையில் மட்டுமே இந்த சுரங்கம் அமைப்பது குறித்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தற்போது பொதுமக்கள் எதிர்ப்பை தொடர்ந்து திமுக நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். பிரதமருடைய ஆட்சியில் விவசாயிகள் நலனுக்கான திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்படுகின்றன எனவும் விவசாயிகள் நலனுக்கு எதிரான எந்த செயல்பாடுகளையும் பிரதமர் மேற்கொள்ள மாட்டார் என்று தான் உறுதி அளிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை தன்னுடைய கடிதத்தின் அடிப்படையிலும் கோரிக்கை அடிப்படையிலும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் அமைக்க உள்ள அந்த சுரங்கத்தை கைவிடுவது குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்திருப்பதையும் இந்த பதிவில் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்.